நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோடு இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? எப்பவும் போல நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நீங்க சொன்ன மாதிரி தான், எப்பவும் போல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். கதைக்குள்ள வாங்க. அப்படியே கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கான கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கேள்வி ஒண்ணு. என்ன எடக்கு முடக்க மட்டும் கேட்டுறாதீங்க. அப்புறம் வீட்டுல போய் என்ன தெரியுமா ஆகுது, இந்த கேள்வி எல்லாம் கேக்குறாங்க, அதுக்கேத்த மாதிரி ஆன்சர் நீ சொல்ல முடியுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. அதனால எந்த கேள்வி கேட்டாலும் யோசித்து கேளுங்க. அதாவது என்னன்னா, நீங்க ஆங்கிலத்துல வந்து டார்டாய்ஸ் அண்ட் டர்ட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அந்த டார்டாய்ஸ் டர்ட்டில்னா என்ன? ஏன்னா எனக்கு இது ரொம்ப நாளா ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த டார்டாய்ஸ் அப்படிங்கிறது வந்து நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய வகையில இருக்குமா. டர்ட்டில் அப்படிங்கிறது நிலத்துல மட்டும்தான் இருக்குமா, அதில் நீர்ல வந்து இருக்காதா? ஓகே. ஏன் அப்படின்னா ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். நீங்க வந்து ஒரு ஆமையை காப்பாத்துறங்கிற பேர்ல அந்த டர்ட்டில்ங்கிற செத்து போயிட்டு இருக்கோம்ல, அது செத்து போயிருமா. சோ அப்போ அது வந்து நிலத்துல மட்டும் வாழுமா தான் டர்ட்டில் அண்ட் டார்டாய்ஸ். ஏன் இப்ப இதை சொன்னா, ரெண்டுக்குமான வித்தியாசம். ஏன் இதை இப்ப சொன்னா அப்படின்னா, இன்னைக்கு கதை வந்து அந்த மாதிரிதான். ஒரு டார்டாய்ஸ் ஆமை, அந்த ஆமைக்கு தெரியும் ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அதனுடைய தலைகளையும் மறைச்சு வச்சு. அப்போ அதை ஒருத்தர் என்ன பண்றான், ரொம்ப டார்ச்சர் பண்றான். அந்த ஆமை வந்து எப்படியாவது அந்த அதை ஆமையை கொண்டு அதை என்ன பண்ண கறியா சமைக்கணும், ஆமைக்கறி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், ட்ரை பண்றதுக்கு அதை ஓட்ட பயங்கரமா என்னெல்லாமோ வச்சு அடிக்கிறான். அது வெளியே வந்தா இவன் நம்மளை கொன்றுவான்னு சொல்லி அந்த ஓட்டுக்குள்ளே என்ன பண்ணுது, தன்னை தற்காத்து கொள்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமான இப்போ வந்து சுத்தியில வச்சு ஓங்கி அடிச்சு உடச்சி பாக்குறான். அது எவ்வளவுக்கு எவ்வளவு அதை அவன் ஃபோர்ஸா ஹேண்டில் பண்றானோ அவ்வளோக்கு எவ்வளவு இதுவும் ஃபோர்ஸா என்ன பண்ணுது, இருக்கமா அதை விட்டு என்ன ஆனாலும் நகரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு கடத்துல இவன் என்ன பண்றான் அப்படின்னா, நல்ல வெதுன்னு இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில என்ன பண்றான், அதாவது மிதமான சூட்டு இருக்கக்கூடிய தண்ணியில என்ன பண்றான், தூக்கி போடுறான். போட்டோன்னே இது அது வரைக்கும் வாங்கின அந்த ஓட்டு மேல வாங்கின அடி, அந்த வலிகளுக்கு எல்லாம் வந்து ரொம்ப இதமா மருந்து போட்ட மாதிரி ரொம்ப சாஃப்டா இருந்தோடனே அப்பாடான்னு ரிலாக்ஸ் பண்ணி தலை என்ன பண்ணிருச்சு, வெளியே கொண்டு வந்துருச்சு. அவன் அடிச்சு கொண்டுட்டான். ஸோ இப்போ என்ன இந்த கதையில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சிந்தனை அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்மள சிலர் ரூடா இந்த வேலை நீ செய்யணும், செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறப்போ நம்ம வந்து முடியவே முடியாதுன்னு ரொம்ப உறுதியா என்ன பண்ணுவோம், இருப்போம். அதெல்லாம் நான் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க கட்டாயப்படுத்த நாமளும் நம்மளை என்ன பண்ணுவோம், இறுக்கமாக்கிப்போம். சில நேரங்கள்ல அந்த இறுக்கத்துல இருக்கிறப்போ கொஞ்சம் அதை தளர்வு ஏற்படுத்தும் வண்ணம் அன்பான வார்த்தைகள், அதாவது அது போலியா தான் சொல்லுவாங்க. ஸோ தெரியாம செஞ்சுட்டேன், ஏதோ ஒரு சாரி சொல்றதா இருக்கலாம், இல்ல உங்களுக்காக நான் அதை அப்படி செய்ய போறேன் இப்படி செய்யறேன்னு சொல்லக்கூடிய முகஸ்துதியாக என்ன பண்ணலாம் இருக்கலாம். அதுல நாம மயங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆமைக்கு நேர்ந்த கதைதான் நமக்கும் நேரும். ஓகே, சூப்பரான கதை. இந்த சிந்தனையோட என்னால தொடங்கலாம். இப்ப அலைதசன் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம்.
உன்னை காத்திடும் மாந்தர் வாழிடம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் காற்றும் வானமும் கடலும் மலைகளும் விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும் கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும் நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள் நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள் எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம் எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள் சிறப்பா அற்புதமா தொடங்கிட்டோம். கதைக்கு ஏற்றவாறு தான் இன்னைக்கு வந்து டாபிக் அமைய போதா இல்ல வேற ஏதாச்சும்? இல்ல இன்னைக்கு ஆக்சுவலா சிந்தனை வேற டாபிக் தான் நம்ம சிந்திக்க போறோம். கதை நல்லா இருந்துச்சு, கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சரி சொல்லுவோமே அப்படின்ட்டு சொல்லியாச்சு, அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து உலக அகதிகள் தினம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தினத்தை அனுசரிக்கிறாங்க. ஸோ உலக அகதிகள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் புலம்பெயர்ந்தோர் அப்படின்னு என்ன பண்ணலாமா, அந்த ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நம்ம கையாளலாம். ஸோ அப்போ அந்த புலம்பெயர்ந்தோர் ஏதோ ஒரு போர் நிமித்தமாகவோ இல்ல வாழ்வாதார சூழல் ஏதோ ஒன்று காரணமாக வேற ஊர்ல இருந்து ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க, மாறி இருப்பாங்க. அப்படி இன்னைக்கு உலகம் முழுவதும் பலர் பல இடங்கள் என்ன பண்றாங்க, புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த மாதிரி புலம்பெயர்ந்து வேலை நிமித்தமாக இன்னைக்கு சொந்த ஊரை விட்டு வெளியே ஊர்ல போய் என்ன பண்றாங்க, வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கான உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், அவர்களும் அந்த மனித நேயத்தோடு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு சிறப்பு நாள். இந்த நாள் என்ன அப்படின்னா, அந்த மனித நேயம் அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். ஏன் அப்படின்னா, அந்த மனித நேயத்தை பத்தி இன்னைக்கு பேச வேண்டிய சூழல் இருக்கிறோம். சில நேரங்கள்ல மனித நேயத்தோடு செய்யக்கூடிய செயல்களை பார்க்கிறப்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. கடந்த வாரத்துல காலையில உணவு சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்பவும் போல நம்ம ஆஃபீஸ் பக்கத்துல உள்ள கடையில சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கார் திடீர்னு அப்படி பிரேக் அடிச்சா அந்த டயர் தேயிற சவுண்ட் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு சடனா என்னடா சவுண்ட் அப்படி எல்லாம் டக்குனாங்க திரும்பி பார்க்குறோம். பார்த்தா அந்த நம்ம நாகேஸ்வரா பார்க்கிட்ட ஒரு கார் வந்து சடனா பிரேக் அடிச்சு நிற்குது. என்னன்னு பார்த்தா அந்த காருக்கு முன்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் கீழே கிடக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி பைக்ல போனா ஒரு அப்பாவும் அந்த பையனும், அப்புறம் அந்த பையன் கையில வச்சிருந்த பாட்டில் என்ன மிஸ் பண்ணிட்டான். அவங்க அப்பா போய் திரும்ப அந்த வண்டியை யூ டர்ன் பண்ணி எடுத்துட்டு வர வரைக்கும் அந்த காரை என்ன பண்ணல. அதே நேரத்துல பார்க்கிங் லேம்ப் போட்டுட்டு பின்னாடி வரக்கூடிய காருக்கும் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் சிக்னல் கொடுத்துட்டு, ஏன்னா முன்னாடி ஒரு வண்டி நிற்கிது, இங்க வரப்ப என்ன பண்ணுங்க பார்த்து வாங்க, இல்ல ஸ்லோ பண்ணிக்கோங்கன்னு ஒரு என்ன சொல்ல ஒரு வார்னிங் சிம்பிள் அந்த சைன் கொடுத்துட்டு அங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா திருப்பி வந்து அந்த வாட்டருக்கு எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனார். எனக்கு இந்த காட்சியை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எவ்வளவு ஃபாஸ்டா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம், யார் வந்தா என்ன, அப்படி ஒதுங்கி செல்லக்கூடிய வேலைகள் தான் நிறைய என்ன பண்றோம் செய்யறோம். நாமளே ஒரு இடத்துல ஒருவேளை மேபி அந்த காரை ஓட்டிட்டு இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, அந்த வாட்டர் பாட்டில் மேல ஏத்தாம அப்படி ஓரமா தள்ளிட்டு சரி அவங்க எடுத்தா எடுக்கிறாங்க, எடுக்காட்டி போறாங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிருப்போம். ஆனா அந்த நபர் செஞ்சது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த மனிதநேயமான இந்த சின்ன சின்ன செயல்கள் இந்த உலகை ரொம்ப ரொம்ப அழகாக்கும். அப்படி சின்ன சின்ன செயல்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். அப்ப அதுல முதல் விஷயம் என்னன்னா, ஒரு நாளில் நீங்க எத்தனையோ பேரை பாக்குறோம். நாம பார்க்கக்கூடிய மனிதர்கள் தெரிந்தவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி,
அவர்களை பார்த்து ஒரு செய்யக்கூடிய ஒரு சின்ன புன்னகை அப்படிங்கிறது நம்முடைய நாளையும் வளரச் செய்யும், அவர்களுடைய நாளையும் வளரச் செய்யும். கண்டிப்பா கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். எனது பேரன்பு என்றுமே நிலைக்கச் செய்வே, எனது பேரன்பு என்றுமே நிலைக்கச் செய்வே. நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன், என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன், உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன், அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். எனது பேரன்பு என்றுமே நிலைக்கச் செய்வே, எனது பேரன்பு என்றுமே நிலைக்கச் செய்வே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் எண் 89 இடரற்ற இன்னலுற்ற சூழ்நிலையில இருந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி என்பதை பற்றி தியானிக்க இருக்கின்றோம். திருப்பாடல் 89 மொத்தம் 52 வசனங்கள் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருக்கின்றன. இந்த திருப்பாடல் முழுவதும் வாசிக்கிற போது கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுள் இந்த உலகிற்காக என்னென்ன செய்தார் என்பதை பற்றி தியானிக்கிறது முதல் பகுதி. இரண்டாவதாக கடவுள் தனது இஸ்ராயல் மக்களை வழிநடத்த யாரை தேர்ந்தெடுத்தார், அந்த தேர்ந்தெடுத்த அரசருடைய செயல்பாடு என்ன, அவர் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், அவர் எப்படியெல்லாம் ஆண்டவர் பாதுகாக்கிறார் காப்பாற்றுகிறார் என்பதை பற்றி எடுத்துக் கூறுகிறது இரண்டாம் பகுதி. மூன்றாம் பகுதியிலே பார்க்கிறோம், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசரோ அந்த பணியாளரோ ஆண்டவரை விட்டு விலகி செல்கிற நேரத்தில் ஆண்டவருடைய செயல்கள் எப்படி இருக்கும், அவர்கள் வெற்றி பெறுவாரா அல்ல தோற்று போவாரா என்பதை பற்றி தியானிப்பது மூன்றாம் பகுதியாகவும், நான்காம் பகுதி என்ன தெரியுமா, இதோ ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஊழியனை பார்க்கிற ஒவ்வொரு மக்களும் வேதனைப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் எல்லா மக்களும் அவரை உதாசீனப்படுத்துகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள் சொல்லி அவர் கீழாக இருக்கிற எல்லா மக்களும் அவரை ஆதரித்து ஆண்டவரே அவர் விடுதலை தாரும் என்று சொல்லி ஜெபம் செய்கிறார்கள். எனவே இந்த பகுதியிலே 4 பிரிவுகளாக நாம் பிரிக்கிறோம். முதலாவதாக பார்க்கிறோம், ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் படைத்தார். ஆண்டவரது பேரன்பு என்றென்றும் உள்ளதாக இருக்கிறது. அவரது உண்மை தலைமுறை தோறும் எல்லாருக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் நம்மை முழுமையாக அன்பு செய்தார் என்பதனுடைய அடையாளமாகத்தான் வான்வெளியை பாருங்கள், எல்லா படைப்புகளையும் பார்க்கிற போது ஆண்டவர் மிகவும் மகத்துவமானவராக இருக்கிறார், எல்லா செயல்களையும் மிகவும் விசித்திரமாக செய்த ஒரு தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தான் ஆண்டவரே உமக்கு இணையானவர் யார், உனக்கு நிகரானவர் யார், நீரே ஆற்றல் மிகுந்த தெய்வம் என்று சொல்லி இதோ முதல் பகுதியிலே கடவுள் எத்தகைய தன்மையுடையவராக இருக்கிறார் என்பதை நாம் தெளிவுபடுத்துகிறோம். இரண்டாவதாக பார்க்கிறோம், இறைவசனங்கள் 19 முதல் வாசிக்கிற போது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர் யார் தெரியுமா? தாவீது. தாவீதை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்துடனே அவருக்கு திருப்பொழிவு, திரு தைலத்தால் திரு எண்ணெய் பூசப்பட்டு அவர் அபிஷேகம் செய்யப்படுகிறார். அபிஷேகம் செய்யப்படுவது மட்டுமல்ல, மாறாக கடவுள் அவருக்கு வாக்குறுதியாக பல காரியங்களை செய்கிறார். இதோ நான் உன்னை கரம் பிடித்து வழிநடத்துவேன், என்னுடைய
உயம் அனைத்தும் உம்மை சூழ்ந்திருக்கும். நான் பேசுவது அனைத்தும் உமக்காகத்தான். எந்த ஒரு எதிரிகளும் உம்மை தொடமாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய அரவணைப்பு, ஆண்டவருடைய செயல்பாடு அனைத்தும் தாவீதுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை மிகவும் தெளிவாக எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. கடவுள் கொடுத்த வாக்குறுதியை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வாக்குறுதி என்ன தெரியுமா? உன்னுடைய தலைமுறையிலிருந்து தான், உன்னுடைய வழிமுறையிலிருந்து தான் நான் எல்லா இனத்தையும் பெருக்குவன் என்று கூறுகிறார். ஆக யாரெல்லாம் தாவீதின் வழிமரபில் வருகிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் கட்டளை கடைபிடிக்க வேண்டும், நியமங்களை கடைபிடிக்க வேண்டும், ஆண்டவர் உகந்த விதத்திலே வாழ வேண்டும், ஆண்டவருடைய செயல்களை சிறந்த விதத்தில் செய்ய வேண்டும். செய்யவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் அவர்களை பெரம்பால் அடிப்பார், அவரை தண்டிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இதோ மக்கள் எல்லாரும் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் தாவீதுக்கு நான் உடனாக இருப்பேன், ஆண்டவர் தாவீதை பாதுகாப்பார் என்று சொல்லி தாவீதுனுடைய செயல்பாட்டை பார்க்கிற போது நாம் எவ்வளவு பெருமை அடைய வேண்டும். தாவீதை ஆண்டவர் மிகவும் நேசித்தார். இதுதான் 2ஆம் பகுதி. 3ஆம் பகுதியிலே பார்க்கிறோம், தாவீது என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர் விட்டு விலகி சென்றுடனே எல்லா ஆசீர்வாதமும் எல்லா அபிஷேகமும் அவர் இழந்து விடுகிறார். ஆண்டவர் அவரை காப்பாற்றவில்லை, ஆண்டவர் அவர் பக்கமாக இல்லை, அவரை தோற்கடித்த அரசராக தாவீது இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் பகுதி. 4ஆம் பகுதியிலே தாவீது அரசராக இருந்தபோது எல்லா மக்களும் நன்மை செய்தார். இந்த நன்மை செய்த போது எல்லாரும் கரங்களை தட்டி பாராட்டினார்கள். ஆனாலும் ஒரு சில மக்கள் தாவீதை பார்த்து வேதனைப்படுகிறார்கள். காரணம் என்ன? அவர் ஆண்டவருக்கு விலகி சென்றார், எனவே தான் ஆண்டவர் அவரை தண்டிக்கிறார் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து தாவீது விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபம் செய்தார்கள். என்னை பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 89 நம்ம கற்றுத்தருகிற அழகான பாடம் ஒன்றே ஒன்றுதான். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார், அபிஷேகத்தால் நிரப்பி இருக்கிறார். எனவே அந்த அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் சரியாக பயன்படுத்தணும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். வாக்கு பெறலாத தெய்வம், வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற வல்ல தெய்வம் நம்மோடு இருப்பார். எப்பொழுது நாம் அவரது ஆசீர்வாதத்திலிருந்து வல்லமையிலிருந்து விலகி செல்கிறோமோ நாம் எல்லாரும் தோற்கடிக்கப்பட்ட அனைத்தையும் இழந்த மனிதர்களாக வாழ்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை இழக்காமல் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்க பரிசைகளை சரியான பாதையிலே நாம் நடத்தி செல்ல அருள் கேட்போம். எங்களோடு தங்குகிற நல்ல தகப்பனே இறைவா, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் அனைவரோடு இருந்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் கற்றுத்தருகிறீர் ஆண்டவரே. நீர் இந்த திருப்பாடலின் வழியாக எவ்வளவு ஆசீர்வாதங்களை பொழிகிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். தாவீது உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தாலும் நீர் அவரை கரம் பிடித்து வழிநடத்திருக்கிறீர், பாதுகாத்திருக்கிறீர். நாங்களும் உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம். நீரே எங்களோடு இருந்து என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருவீராக. நீர் கொடுத்திருக்க கட்டளைகளை நாங்கள் சரியான விதத்தில் கடைபிடிக்க எங்களுக்கு அருளையும் ஆசிரியையும் வல்லமையும் கொடுப்பீராக. இந்த மன்றாட்டை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். சிறப்பு அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். மனித நேயத்தோடு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் கூட இந்த உலகை அழகாக்கும். அப்படிப்பட்ட அழகாக்கக்கூடிய செயல்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்கன்னா, இப்போ நமக்கு நிறைய வேலை இருக்கும், ஓகேவா? ஒருத்தவங்க நிறைய வேலை செஞ்சு அந்த இடத்த விட்டு கூட எழுந்துக்க முடியாத அளவுக்கு அங்கேயே உட்காந்து தண்ணி குடிக்க கூட டைம் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல நாம அவங்க கிட்ட போயிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் நம்ம கிட்ட கேட்கலாம். கேட்டு அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது அந்த இடத்துல நம்மளுடைய மனித நேயம் வெளிப்படும். அவங்களுக்கும் பரவாயில்லப்பா, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சு நம்ம கிட்ட உதவி கேட்க வராங்க அப்படின்னு நினைச்சு அடுத்த முறை நம்ம கஷ்டப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் அந்த எண்ணம் வரும். கண்டிப்பா அந்த சொல்லுவாங்க, கர்மா இஸ் பூமராங். ஆமா ஆமா. அதாவது அது நல்ல கெட்டது மட்டும் கிடையாது, நாம் செய்யக்கூடிய நல்லது நம்ம கிட்ட திரும்பி வரும். சோ அந்த வண்ணம் பிறர் ஏதோ கடினமாக இருக்கிறாங்க, வேலை போல அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்ககிட்ட போய் எது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. கிடையாது. ஏதோ வெளியே ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் திருதுன்னு முடிச்சிட்டு இருக்காரு, ஒரு அட்ரஸை தேடுற மாதிரியோ இல்லை யாரையும் நபரை தேடுற மாதிரியோ ஒரு ஃபீல் நமக்கு வந்துச்சுன்னா அவங்க கிட்ட போய் யாரையும் தேடுறீங்களா, எதுவும் உதவி வேணுமான்னு கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. சில நேரங்கள் கேட்காமல் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய உதவி திட்டு நடக்கும்.
இந்த ஒரு திரைப்படத்துல வந்த மாதிரி தான், காரை எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க வெளிய இருந்து பாக்குறவங்க காரை தள்ளுறாரு போல பாவம் தள்ளி கஷ்டப்படுறாரு பழக்கத்துல சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சு விட கூடாது. கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. ஜூன் 20. புனித சில்வேரியுஸ். இத்தாலி நாட்டில் லாசியோ பகுதியின் அருகில் வாழ்ந்த ஹாரிமிஸ்டஸ் காரியா பெற்றோருக்கு கிபி 480 ஆண்டு பிறந்தார் சில்வேரியுஸ். திருமண வாழ்விற்கு பின்பு தன் தந்தை குருவாக அருட்பொழிவு பெற்று திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட சில்வேரியுஸ் தன் தந்தையினை முன்மாதிரியாக கொண்டு தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். திருத்தந்தை அகாபித்துஸ் ஆட்சி காலத்தில் கிபி 535 ஆண்டு முதல் 536 ஆண்டு வரை திருத்தொண்டராக இறைபணியாற்றிய சில்வேரியுஸ் கிபி 536 ஆண்டு ஜூன் 8 நாள் திரு அவையின் 58வது திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓரியல்பு உடையவர் என்ற தப்பறை கொள்கையினை மறுத்து ஆண்டவர் இயேசு இறை இயல்பும் மனித இயல்பும் உடையவர் என்று அறிக்கையிட்டார். பைசாந்திய பேரரசி தியோடராவினால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளான திருத்தந்தை சில்வேரியுஸ் கிபி 537 ஆண்டு திருத்தந்தைக்குரிய திருவுடை களையப்பட்டு துறவிக்குரிய ஆடையோடு நாடு கடத்தப்பட்டார். கான்ஸ்டாண்டின் நோபிளின் பேரரசர் ஜஸ்டினின் நீதி விசாரணையில் திருத்தந்தை சில்வேரியுஸ் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட சில்வேரியுஸ் ரோமை நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பேரரசி தியோடராவினால் மீண்டும் கடத்தப்பட்ட திருத்தந்தை சில்வேரியுஸ் பல்மரோலா தீவில் சிறை வைக்கப்பட பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கிபி 538 ஆண்டு ஜூன் 20 நாள் விண்ணகமடைந்தார். ஆண்டவர் இயேசுவின் இறையரசு பணிகளை நேர்மையோடு செய்ததற்காக நாடு கடத்தப்பட்டு கொலையுண்ட திருத்தந்தை சில்வேரியுஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித சில்வேரியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நற்செய்தி பணிகளுக்காக படுகொலை செய்யப்பட்ட அருட்தந்தையர்களுக்காகவும் அருட்சகோதரிகளுக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு நாள நம்ம சூப்பர் டாபிக் பேசிட்டு இருக்கோம். இந்த மனித நேயத்தோடு நம்ம நடந்துக்கும் பொழுது இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ அடுத்ததா நம்ம எப்படிப்பட்ட மனித நேயத்தோடு நம்ம இருக்கணும்? ஸோ அடுத்ததா என்னன்னா, நமக்கு லைஃப்ல சில மனிதர்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இவங்களெல்லாம் பிடிக்கும், இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அவங்கள பிடிக்கும் அப்படின்னு ஒரு காரணம் தேடி பார்த்தா அதுல ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் என்னவா இருக்கும்னா, நான் பேசினா அவங்க காது கொடுத்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. என் ஃப்ரெண்டு நான் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. நான் அவன்கிட்ட திட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணலாம் சொல்லலாம். நான் மற்ற எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்களை கூட என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பண்ண முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும். அவன் வந்து என்ன பண்ண மாட்டான், ஜட்ஜிங் அதை என்ன தீர்ப்பிட மாட்டாங்க. ஜட்ஜிங் மென்டாலிட்டியோட என்ன பண்ண மாட்டான், அதை பார்க்க மாட்டான், பேச மாட்டான். ஒரு தப்பு இருந்துச்சுன்னா தப்ப என்ன பண்ணுவோம் எடுத்து சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த லிசனிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு அது நான் என் நண்பர்கள் கிட்ட மட்டும் இல்லாம இன்னைக்கு யார் முன்ன பின்ன தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க சில நேரங்கள் பேருந்து பயணத்து நேரத்துல பக்கத்துல யாராவது உட்காந்து ரொம்ப புலம்பிடுவாங்க. நம்ம அந்த நேரத்துல அவங்களுக்கு கேட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்லலாம். நம்ம வந்து அதுல ஒரு தெளிவு நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த புலம்பல்கள் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்குள்ள நெகட்டிவிட்டி என்ன ஆயிரும். ஸோ அதை செவி கொடுத்து கேட்கக்கூடிய அந்த விஷயம் மட்டும் போதுமானது. அந்த மனிதநேய செயல் நம்முடைய உலகை ரொம்ப ரொம்ப அழகாக்கும். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
அந்த ஊரிலே ஒரு வதந்தி பரவியது. அடுத்த வாரம் மொபைல் நெட்வொர்க் முற்றிலும் செயலிழக்கப் போகிறது. இதை கேட்டது மக்கள் பதட்டம் அடைந்தார்கள். ஆயிரக்கணக்கானோர் அந்த செய்தியை பகிரத் தொடங்கினர். உணவுப் பொருட்களை கூட சேமித்து வைக்க தொடங்கினர். இளைஞர்களோ பயத்தில் பம்மியபடியே கிடந்தனர். சிலர் டிஜிட்டல் நடுக்க வியாதி வந்து தவித்தனர். ஆனால் ஒரு வாரத்திற்கு பிறகும் சொன்னபடி அப்படி எதுவும் நடக்கவில்லை. பரவியபடி மொபைல் நெட்வொர்க் முற்றிலும் செயலிழக்கவில்லை. அந்த செய்தியை முதலில் கிளப்பி விட்டது ஒரு சின்ன பையன்தான், சின்ன பொடியன்தான். அவன் வெறும் விளையாட்டுக்காக ஏஐ வாய்ஸ் மூலம் ஒரு போலி அறிவிப்பை அப்படி உருவாக்கியிருந்தான். மக்களும் உண்மையை சரிபார்க்காமல் பலரும் பகிர்ந்ததால் பெரிய வினையானது. அது வைரல் பொய்யானது. ஆம், டிஜிட்டல் உலகில் ஒரு செய்தியை பகிரும் முன் அதன் உண்மை தன்மையை ஆராய்வதே நல்ல டிஜிட்டல் குடி மக்களின் ஆகச்சிறந்த சிறப்பல்லவா? தன் தோழியிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள் அவள். போனில் சாரி என்று ஒரு மெசேஜ் எழுதிவிட்டு கூடவே ஒரு வருத்தமான எமோஜி அதையும் இணைத்து அனுப்பிவிட்டாள். ஆனால் தோழியிடமிருந்து பதில் எதுவும் வரவில்லை. இவள் குழம்பி போனாள். நான் தான் மன்னிப்பு கேட்டு விட்டேனே, பிறகு ஏன் பதில் இல்லை, ஏன் மன்னிப்பு ஏற்பு இல்லை? சில நாட்களாக குழம்பி போய் தெரிந்தாள். ஒரு நாள் நேரிலே சந்தித்து விட்டாள் அந்த தோழியை. சாரி கேட்டாள். தோழி சொன்னாள், இல்லடி, திரையில் நீ அனுப்பிய மஞ்சள் நிற பொம்மை உயிர்ப்போடு இல்லை. சாரி சொல்வது போல எனக்கு தோன்றவில்லை. அதுதான் கடுப்பாகிவிட்டேன், அமைதியாகிவிட்டேன். ஆனால் இப்போது உன் கண்ணில் தெரியும் வருத்தமும் உன் குரலில் இருக்கும் நடுக்கமும் தான் எனக்கு உண்மையான மன்னிப்பாக தெரிகிறது. விடுடி, பரவாயில்ல, அதை விடுடி. கூடி கொண்டாடி காப்பி சாப்பிட்டார்கள், சமோசாவும் சாப்பிட்டார்கள். அது சரி, எமோஜி இதயம் செட் ஆகுமா? தொழில்நுட்பம் உணர்ச்சிகளை தெரிவிக்க முயலலாமானால் நேருக்கு நேர் பகிரும் உணர்வுகளுக்கு அது ஈடாகுமா? தொடர்பு கொள்ள டிஜிட்டல் கருவி, உறவை வளர்க்க நேரடி அன்பு கருவிதான். அவன் எதற்கெடுத்தாலும் இணையத்தையே நம்பி இருந்தான். என்ன சாப்பிடலாம், அதுக்கு ஒரு இணைய ஆப். எந்த புத்தகத்தை படிக்கலாம், அதுக்கு வேறொரு இணைய ஆப். எந்த சட்டையை அணியலாம், அதற்கு பிரிதொரு இணைய ஆப். இப்படி அனைத்திற்கும் சர்ச் செய்வான். அது சொன்னதை அப்படியே செய்வான், யோசிக்கவே மாட்டான். அதிலே அவன் அப்படி ஒரு அலாதியான இன்பம் கொண்ட வாழ்வு கொண்டான். மாதங்கள் ஓடின, வருடங்கள் ஓடின. ஒரு கட்டத்தில் அவனது சொந்த விருப்பங்கள் எவை என்பதே அவனுக்கு மறந்தே போய்விட்டது. அல்காரிதம் என்ன சொல்லுகிறதோ அதையே அவன் தட்டாமல் செய்தான். அப்படி ஒரு தகவல் சிறையில் மாட்டிக்கொண்டு முழித்தான். டேட்டா பிரிசனில் சிக்கிக் கொண்டான். ஒரு நாள் அவனது போன் பழுதாகி போனது. புது போன் வாங்க அவனுக்கு வக்கு இல்லை. ரிப்பேர் ஆகி வர வாரக்கணக்காகும் என்றார்கள். அந்த நாட்களில் அவன் அந்து போனான், மறத்து போனான், என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போனான். பிறகு மெதுவாகவே தானாகவே சிந்திக்கத் தொடங்கினான். அந்த நாட்களில் அவனுக்கு பிடித்த பழைய உணவகத்திற்கு போனான். தனக்கு பிடித்த வண்ணத்தில் ஜவுளி கடைக்கு போய் ஆடையை வாங்கி அணிந்தான். தனது சொந்த மூளை என்ன சொல்லுகிறதோ அதை மட்டுமே கேட்டு கேட்டு செய்தான். அந்த வாழ்க்கையிலே அலாதியானதொரு இன்பத்தை கண்டான். உண்மையான சுதந்திரத்தையும் உணர ஆரம்பித்தான். இது தரவு சிறை எனும் டேட்டா பிரிசன் குறித்த சில தெறிக்க விடும் வரிகள். தொழில்நுட்பம் உனக்கு சிறப்பாக வழிகாட்டலாம், ஆனால் உனது சிந்தனையை அது சிறை பிடிக்கலாமோ? ஒரு லைக்குக்காக உன் சுதந்திரத்தை விற்றாயே மனிதா, இன்று உன்னை பற்றிய அந்த தகவல்களே உன்னை சுற்றி சுவராக்கி சிறைப்பட்டு கிடக்கிறாயே. நீ பகிரும் தகவல்களே உன்னை வேவு பார்த்து கொண்டிருக்கின்றனவே. இது எவ்வளவு பெரிய ஆபத்து, இதை உணர்ந்தாயா? உன் அடுத்த எண்ணம் என்னவென்று உனக்கு தெரியும், உன் அல்காரிதத்திற்கு தெரிந்து விடுகிறது. இது வழிகாட்டி அல்ல நண்பா, உன் மூளையை ஆளும் டிஜிட்டல் சிறை போலீஸ். எச்சரிக்கை நெஞ்சங்களே, இன்றைய இளைஞர்கள் திரையை வருடி கொண்டிருக்கவில்லை. தங்களை அறியாமலேயே தாங்கள் அடைபட்டு கிடக்கும் சிறைக்கு வருடியபடியே வண்ணம் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில மனிதநேய செயல்கள் செய்கின்ற பொழுது உலகம் ரொம்ப ரொம்ப அழகாகின்றது.
அப்படி அழகாக்கக்கூடிய சின்ன சின்ன மனிதநேய செயல்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றேன்? அடுத்ததா நம்ம செய்யக்கூடிய செயல் என்னன்னு பார்க்கும் பொழுது, உணவு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு வாங்கி கொடுங்க. அவனுக்கு கேட்டா வாங்கி கொடுக்கணும். நம்ம கேட்காம நம்மளாம் ஆர்வப்பட்டு வாங்கி கொடுத்து திட்டம் வாங்கிக்க கூடாது. சில பேர்லாம் இப்ப என்ன தெரியுமா, நம்ம பாக்குறதுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வருவாங்க, ரொம்ப பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இல்லப்பா எனக்கு சாப்பாடுலாம் வேணாம்ப்பா, காசு கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு காசு கொடுத்தா கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. சோ அந்த மாதிரி உதவியும் நம்ம செய்யலாம். இல்ல நம்ம வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து நம்ம உதவி செய்யலாம். நிச்சயமா இந்த பசித்தவர்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆமா. இதுல 2 இன்சிடென்ட் என் லைஃப்ல மறக்க முடியாது. ஒண்ணு என்ன அப்படின்னா, எப்பவுமே நம்ம இந்த சாப்பிட்றப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். ஏதாவது இந்த மாதிரி சாப்பாடு கேட்டு வருவாங்க. ஒருத்தருக்கு என்னன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு. ஒரு இட்லி அந்த டைம் கடையில் ரெடியாக இருந்துச்சு. 4 இட்லி பார்சல் பண்ணி கொடுக்கணும். அவங்க பார்சல் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு அந்த கடைக்காரங்க கூப்பிட்டு சொன்னாங்க, சார் அவங்களுக்குலாம் வாங்கி கொடுக்காதீங்க சார், ஏன் நான் பாவம் பசிக்குது கேட்குறாங்க அப்படின்னு. அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க சார் அப்படின்னு. சாப்பிட மாட்டாங்க. நான் நினைச்சா வேற யாருக்காவது போய் கொடுப்பாங்க போலான்ட்டு. நீங்க அந்த தெருவு அந்த பக்கம் போங்க சார் அப்படின்னு சொல்லி நாகேஸ்வர பார்க் ஒட்டி ஒரு சின்ன ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துல போய் பாருங்கன்னா, இவர் அந்த பக்கம் போனாருன்னா பின்னாடி அவருக்கு தெரியாமலே இங்க நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு அந்த கடை கிட்ட நின்றுட்டு. அவர் அதை பிரிச்சு பாக்குறாரு, தூக்கி போட்டு போயிட்டாரு கீழே. நான் என்னக்கா இப்படி கீழே போட்டு போயிட்டாரு அப்படிங்க. இல்ல சார் அவர் பூரி இருந்தா மட்டும் தான் சாப்பிடுவாரு, இட்லி எதுவும் மாத்தி கொடுத்தீங்க. வாங்கி தரணும்ல நீங்க. கரெக்ட் தான். இருந்தாலும் அந்த சாப்பாடு நம்ம ஏதோ ஒண்ணு கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்சிருக்கிறப்ப அதை வீணாக்கி இருக்க வேண்டாம், வேற இருக்காது என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். இது மாதிரி நிறைய நேரங்கள் அதை செய்யறது. இன்னொரு முறை சாப்பாடு ஒரு பாட்டி ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, சாப்பாடு கேட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதே மாதிரி வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்துட்டு அந்த பாட்டி என்கிட்ட கேட்ட மாதிரி இன்னும் 2 பேர்ட்ட கேட்டிருப்பாங்க, வேற வேற விஷயம் கேட்டிருப்பாங்க போல. அப்போ நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இன்னொருத்தவங்கிட்ட ஏதோ சம்திங் கேட்டோன்னே அவங்க காசு கொடுத்துட்டா போய் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க காசு கொடுக்காம போயிட்டாங்க போல. கடைக்காரர் தரமாட்டேன்ட்டாரு. இந்த பாட்டி நான் ரிட்டர்ன் பைக்ல போறப்ப எனக்கு கையை கட்டி நிறுத்தினாங்க. ஒருவேளை நன்றி சொல்ல நிறுத்துறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டு அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்ல நம்ம பேச வந்தா கண்ட மொழிக்கு திட்டுறாங்க. சாப்பாடு கேட்டா சாப்பாடு கேட்டதா கூட திட்டல, நீ எல்லாம் காசு கொடுத்துட்டு நீ ஏமாத்துற, நீ இப்படிதான் ஏமாத்துவியா அப்படி இப்படின்னு நான் எனக்கு அப்புறம் என்னடா ஆச்சு, நம்ம வாங்கி கொடுத்துட்டு இப்படின்னு திட்டு வாங்குறோம். சோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். அதை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. தேவையில இருக்கிறாங்கன்னு ஃபீல் ஆகுதா, உண்மையான தேவையை நம்ம வந்து சில நேரங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி காரணங்களை சொல்லி நம்ம என்ன பண்றோம், உதவி செய்யாமல் கடந்து போகிறோம். செய்யுங்க. அது வந்து அந்த உதவி உண்மையாகவே தேவையில இருக்கிறவங்க பெற்றுக்கொண்டார்கள்னா அதற்கான நன்மை நம்ம வந்து சேரும். ஒருவேளை இந்த மாதிரி சில பேருக்கு அந்த தேவையில் இல்லை, நம்ம ஆனா தெரியாம அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுலயும் எந்த தப்பும் கிடையாது. அதற்கான நன்மை நம்ம வந்து சேரும். அதனால பசியில இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுப்பது ஒரு சிறந்த ஒரு மனிதநேய செயல். அது இந்த உலகை அழகாக்கும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சொல்லுங்க ஜோஸ், நம்ம வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், மனித நேயத்தோடு நம்ம நடந்துக்கிட்டோம்னா இந்த உலகம் ரொம்ப அழகா இருக்கும். அதே போல சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது நமக்குள்ளும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன செய்யணும்? அடுத்ததா என்ன அப்படின்னா, பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல நல்ல வார்த்தைகளா, மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட அன்பா ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகள், குறிப்பா அவங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு மனிதநேய செயலா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இது ஒரு மனிதநேய மிக்க செயல். ஏன் அப்படின்னா, நம்ம பல நேரங்கள்ல ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லுவாங்க, கடவுள் ஒருத்தனுக்கு தோன்றி நான் உனக்கு வரம் தரப்போறேன், என்ன வேணாலும் கேளு, ஆனா நீ கேட்கிற வரத்தை 2 மடங்கு என்ன பண்ணுவேன், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுப்பேன். இவன் போய் யோசிச்சுட்டு பார்த்தா எனக்கு ஒரு கண்ணு தெரியாம போகணும், அப்படின்னா பக்கத்து இருக்காங்க என்ன 2 கண்ணு தெரியாம போயிடும். சோ அப்ப நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம்னா, எனக்கு நல்லது நடக்குதோ நடக்கலையோ பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிறவனுக்கு நடக்கணும், நல்லது நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மனநிலை தான் மேலோங்கி இருக்கின்றது. அப்ப இதற்கு மாற்றாக ஒரு மனிதநேய மிக்க செயல் என்ன அப்படின்னா, எனக்கு நல்லது கிடைக்குதோ கிடைக்கல அதை பத்தி எனக்கு கவலை. ஆனா என் சுத்தி இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க நல்லது என்ன பண்ணும், கிடைக்கும். சோ அப்ப அந்த மனிதர்களை பார்க்கின்ற பொழுது பேசுறப்ப அவங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சூப்பரா பண்றீங்க, நல்லா பண்றீங்க, இது இன்னும் நீங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டு நம்ம போறதுல தப்பு கிடையாது. கண்டிப்பா. ஏன்னா அது இன்னும் வந்து சிறப்புற வேலை செய்வதற்கான உத்வேகத்தை என்ன பண்ணும், கொடுக்குது. ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம், சர்வ் பண்றாங்க, சர்வ் பண்றவங்களுக்கு நீங்க டிப்ஸ் கொடுக்குறீங்க, அந்த அளவுக்கு அது ஒவ்வொருத்தோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா முடிச்சு வரப்போ நல்லா சர்வ் பண்ணீங்க, ஒருவேளை அந்த மாஸ்டரை பார்க்க முடிஞ்சது அப்படின்னா இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அந்த ஹோட்டல் முதலாளிகிட்ட போயிட்டு அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் சூப்பரா ஒர்க் பண்றாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு போக போக நம்ம பாசிட்டிவிட்டி என்ன பண்றோம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே வரும். சோ அது இந்த உலகத்தை ரொம்ப ரொம்ப அழகாக்கும். சூப்பர். இதையும் கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம்.
நான் டாக்டர் கௌசல்யா ஃப்ரம் மெரிடியன் ஹாஸ்பிட்டல், ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம சர்வைக்கல் கேன்சர் பற்றி பார்க்கலாம். சர்வைக்கல் கேன்சர் இந்தியாவிலே செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர். அந்த கேன்சர்னால நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. ஏன் அது அவ்வளோ முக்கியத்துவம்னா, ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டும் 1,00,000 பேருக்கு இந்த கேன்சர் கண்டுபிடிக்கப்படுது. அதில் 77,000 பீப்புள் வருஷத்துக்கு இறந்து போகிறாங்க அந்த புற்றுநோயால். ஆனால் இவ்வளோ பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற கேன்சர் குணப்படுத்த முடியும், ப்ளஸ் வராமல் தடுக்க முடியும் என்பதை பற்றி தெரிஞ்சால் அது மிக ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அது எதனால் ஃபஸ்ட்டு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஃபஸ்ட்டு ஹெச்பிவி என்ற வைரஸ்னால இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் கேன்சராக மாறுது. 95% ஆஃப் த கேசஸ் மெயினாக இந்த இன்ஃபெக்ஷன்னால வருது. வேற மற்ற காரணங்கள் பார்த்தோம்னா, மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கவங்களுக்கு, ஏர்லி ஏஜில் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் பிஹேவியர் இருக்கவங்களுக்கு, அப்புறம் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு, ஹெச்ஐவி பேஷண்ட் மாதிரி, டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட்காக மெடிக்கேஷன் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அதுக்கப்புறம் இந்த கேன்சர் வருதுன்னா இன்னும் சிம்டம்ஸ் காட்டும். மெயினாக பார்த்தோம்னா ப்ளீடிங் எப்படி இருக்கும்னா, மாதவிடாய் இல்லாமல் மற்ற டைமில் ப்ளீடிங் இருக்கும். அப்புறம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் ப்ளீடிங் இருக்கும். அப்புறம் அடிவயிற்று வலி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளப்படுதல், அந்த வெள்ளப்படும் போது துர்நாற்றம் வருதல், இதெல்லாம் ஒரு சிம்டம். சில பேருக்கு இது எதுவுமே கூட தெரியாமல் வெறும் அடிவயிறு வலின்னு சொல்லுவாங்க. அது கூட கேன்சருக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த அறிகுறி வந்தாலும் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்க்கணும், எஸ்பெஷலி கைனகாலஜிஸ்ட். அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு சிம்டம் தெரியுது, கேன்சர் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுப்போம். இப்போ அதுக்கான காரணமான ஹெச்பிவி வைரஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம். ஹெச்பிவி வைரஸ்ன்றது பல டைப்ஸ் இருக்குது. அதில் மெயினாக கேன்சர் காஸ் பண்ணுற டைப் பார்த்தோம்னா 6, 11, 16, 18. இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது தோல்லெல்லாம் வாட்ஸ் அப்படின்ற ஒரு விதமான நோயை உருவாக்கும். அதனால இப்போ பார்த்தோம்னா இந்த வைரஸ் பார்த்தோம்னா ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி நம்ம தோல் பகுதி இல்லைன்னா கர்ப்பப்பை வாய் பகுதியிலலாம் ஒரு சின்ன கீறல் மாதிரி வரும்போது அந்த வைரஸ் அந்த செல்களுக்குள்ள போய் அது தன்னை வளர்த்துக்கும். வளர்த்ததுக்கு அப்புறம் அது ஒரு செல்லுக்கா அஃபெக்ட் பண்ணி கேன்சராக மாறும். இந்த மாதிரி செல்லை அஃபெக்ட் பண்ணி கேன்சராக மாறது உடனே நடக்குமான்றதா இல்லை. அது நடக்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் ஆகும். ஸோ இது ஒரு பெரிய டைம் பீரியட். இந்த டைமில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா கேன்சரை ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கலாம், இல்லை கேன்சர் வரதுக்கான முன்னாடி ஸ்டேஜ் ப்ரீ கேன்சரஸ் லீஷன் சொல்லலாம், அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா சீக்கிரமாக ட்ரீட் பண்ணலாம், குணப்படுத்த முடியும். எப்படி பண்ணலான்னா இதுக்கு பேர் தான் ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங் 2 டைப் இருக்குது. ஒன்று பேப்ஸ்மியர்னு சொல்லுவோம். அது உங்கள் கர்ப்பப்பை வாயிலேருந்து ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு ஒரு செல்கள்லாம் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து செக் பண்ணுறது. அது பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஏதாவது கேன்சர் மாதிரி இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா அந்த செல்லில் பார்க்குறது. இன்னொன்று கொஞ்சம் ஹைஃபையான டெஸ்டிங், அதுக்கு பேர் ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங். அந்த டெஸ்டிங் எடுத்தீங்கன்னா அந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 டெஸ்ட் பண்ணிங்கன்னா கேன்சர் வரதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துடலாம். இது கேன்சர் அளவுக்கு கடினமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம கேன்சர் வரதை ட்ரீட் பண்ணுறோம், சீக்கிரம் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறோம். இது எந்த வயசுலேருந்து பண்ணணும், எந்த வயதானவர்கள் போய் இந்த ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 25 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்க்ரீனிங், ரெகுலர் செக்அப், ஜென்ரல் செக்அப், கைனகாலஜிக்கல் செக்அப்னு பண்ணி அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். அது ஒன்ஸ் இன் எவ்ரி 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் அந்த மாதிரி பண்ணணும். ஹெச்பிவி டிஎன்ஏவோடு சேர்த்து பண்ணால் ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் பண்ணால் போதும். வெறும் பேப்ஸ்மியர் டெஸ்டிங் மட்டும் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் இன் எவ்ரி 3 இயர்ஸ் இந்த டெஸ்ட் பண்ணணும். இது ஒரு டைப் ஆஃப் நம்ம கேன்சர் வரதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறது. இந்த கேன்சரே வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் ஹெச்பிவி வேக்சின். நம்ம 95% ஆஃப் த கேஸ் இந்த வைரஸ்னால வருதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதை நம்ம குறைக்க கம்மி பண்ணுறதுக்கு நமக்கு தடுப்பூசி வந்துடுச்சு, இருக்குது ஆல்ரெடி. வெளிநாட்டிலலாம் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் சர்வைக்கல் கேன்சர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்தியாவில் இருக்குது, ஆனால் அனைவருக்கும் இதை பற்றின அவேர்னஸ் இல்லை. அதனால நிறைய பேர் இதை எடுக்கிறது இல்லை, கொஞ்சம் பேர் தான் எடுக்கிறாங்க. இந்த ஹெச்பிவிக்கான தடுப்பூசி வேக்சினேஷன் 4 டைப்ஸ் இருக்குது. அது நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் வேணால் போய் போட்டுக்கலாம்.
எந்த வயதானவர்கள் போடணும்னு பார்த்தீங்கன்னா 9 to 14 இயர்ஸ் அந்த ஏஜ்ல இருக்கிற எல்லாருமே போய் போடணும். கேர்ள்ஸ் மட்டும்தான் போடணுமான்னு கேட்டா இல்ல, பாய்ஸும் போடலாம். ஏன்னா இது வந்து கேன்சர், ஒரு கேன்சர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மட்டும் தடுக்கல, மற்ற கேன்சர்லாம் ஓரோஃபெரிஞ்சல் சொல்ற தொண்டை புற்றுநோய், அதுக்கப்புறம் மலக்குடல்ல இருக்கிற அயனல் கெனால் சொல்ற அந்த புற்றுநோய், இது எல்லாமே இது தடுக்கும் இந்த வேக்சினேஷன். அதுக்கு வந்து 9 to 14 இயர்ஸ்ல போட்டீங்கன்னா, ஏன் அந்த அவ்வளோ சீக்கிரமா போடணும்? கேன்சர் வரப்போறது வந்து ரொம்ப வயதானவர்களுக்கு வரப்போகுது. நம்ம ஸ்கிரீனிங் பண்றது 25 வயசுலேருந்து பண்றோம். ஏன் நம்ம வேக்சின் மட்டும் ரொம்ப சீக்கிரம் போடணும்னா, அந்த வயசுல நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஸோ கேன்சர் வரதை இன்னும் எஃபெக்டிவா தடுக்கும். 9 to 14 இயர்ஸ்ல போட்டா 2 டோஸ் போட்டா போதும். 15 இயர்ஸ் அதாவது 15 வயதுக்கு மேல போட்டீங்கன்னா வந்து 3 டோஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து இந்த வேக்சின் இப்போதைக்கு எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, நீங்க இப்போதைக்கு கவர்மெண்டோடைய இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல்ல இல்ல, கொண்டுட்டு வர போறாங்க. அது வரைக்கும் வந்து நீங்க வாங்கிட்டு போய் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல், நியரஸ்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியில போடுற மாதிரி இருக்கும். இந்த வேக்சின் போடுறதுனால என்ன சைடு எஃபெக்ட் வரும்? அவ்வளவா பயப்பட வேண்டாம். இது எல்லா மற்ற வேக்சின் மாதிரி, டிடி இன்ஜெக்ஷன் அந்த வேக்சின் மாதிரி, கோவிட் வேக்சின் மாதிரி லேசா ஜுரம் வரும், தலைவலி, இல்லை போடுற இடத்துல வலி, அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். இந்த வேக்சின் போடுறதுனால வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி அந்த இஷ்யூஸ்லாம் வருமா, குழந்தை பிறக்கத்துல இஷ்யூ வருமானா இல்லை. இதெல்லாம் போடுறதுனால கேன்சர் வராமல் உங்களால நல்லா எஃபெக்டிவாக தடுக்க முடியும். இந்த வேக்சின் போடுறது உங்களை மட்டும் காப்பாற்றாது, உங்க பார்ட்னருக்கும் இது நல்லா சேஃபா எஃபெக்டிவா இருக்கும். அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்க போகுது, அதனால மற்ற கேன்சர் வராம தடுக்க போகுது. இதுக்கு பேர் ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க போடுறதுனால 2-3 பேர் பலனடைதல். 90% ஆஃப் த குழந்தைங்களுக்கு வந்து இந்த வேக்சின் வந்து போட்டுடணும், தடுப்பூசி போடணும். 70% பெண்கள் வந்து இந்த ஸ்கிரீனிங், அதாவது இந்த டெஸ்டிங் வரதுக்கு முன்னாடி வர மாதிரி இருக்கான்னு செக் பண்றத பண்ணணும். இன்னொரு 90% வந்து கண்டுபிடிச்ச கேன்சருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா 2030க்குள்ள இந்த கேன்சரை நம்ம இல்லாம ஆக்கிடலாம். அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்தாச்சு. இன்னைக்கான மருத்துவ ஆலோசனை கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மனிதநேயமிக்க செயல்கள் இந்த உலகை அழகாக மாற்றும். அதுல அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்க? அதுல அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது ஒரு பெரிய தவறு கூட நமக்கு பண்ணியிருக்கலாம், ஆனா அடுத்த வாட்டி அவங்கள பார்த்துட்டு பேசாம போனாலோ இல்ல அவங்கள கண்டுக்காம போனாலும் அதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய தவறு. நம்ம வந்து மன்னிக்க கற்றுக்கொள்ளும் போது அது என்ன ஆகும், நம்மளுடைய மனசும் ரிலாக்ஸ்ட் ஆகும். அவங்களுக்கும் வந்து அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, மன்னிப்பு கேட்கறத விட மன்னிப்பு கொடுக்கறவங்க தான் ரொம்ப பெரிய மனுஷன் அப்படி சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல நாம இருந்து மன்னிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயம். இதுல இருந்து ஒரு 3 விஷயம் நான் ஆசைப்படுறேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒப்புரவு உற்சாதனம். நம்ம எவ்வளவு பாவங்கள், ஏதோ ஒரு சில விஷயங்கள் செய்யறோம், போய் அதுல கன்ஃபெஷன் பண்ணிட்டு நம்முடைய தப்புக்கு நம்ம என்ன பண்றோம், மன்னிப்பு கேட்கிறோம். அந்த மன்னிப்பு கிடைச்சிட்டு அப்படின்னு நினைக்கிறப்பவே நமக்குள்ள ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ மத்தவங்க விஷயத்தை நம்ம மன்னிச்சோம்னா இன்னும் அதிகப்படியான ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். சோ ரெண்டாவது, ஐயன் வள்ளுவன் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்மையும் செய்துவிட. அப்போ எல்லாரும் நம்மளும் மத்தவங்களுக்கு என்ன பண்றோம், தப்பு பண்ண தான் செய்றோம். இன்னைக்கு வந்து நம்ம தனிப்பட்ட விதத்துல யோசித்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் செய்யக்கூடிய தப்புக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருப்பேனா அப்படின்னு கேட்டா, எனக்கு உலக மக்கள் தொகையில பாதிக்கு மேல இல்ல, முக்காவாசிக்கு மேல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். திரும்ப ஓகே, இன்னும் ஒன் மோர் சான்ஸ் வச்சுக்கோன்னு சொல்லி. மூணாவதா நம்ம சொல்லக்கூடிய, எப்போ ரெடிமேடா சொல்லக்கூடிய விஷயம், நான் மன்னிச்சுட்டேன் ஆனா மறக்க மாட்டேன் அப்படின்னு மன்னிக்கவே தேவையில்லையே, அது மன்னிப்பு கிடையாது. ஸோ அப்போ மன்னித்தல் அப்படிங்கிறது முழுமையாக மன்னிக்கிறது. என்னைக்கு நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சவங்க, அது எவ்வளவு பெரிய தவறாக வேண்டும்னாலும் என்ன பண்ணலாம், இருக்கலாம், மனதார அதை மன்னித்து கடந்து அந்த நபர்களை எடுத்து சந்திக்கிறப்போ அதை பத்தி எந்த சலனமும் இல்லாம அவங்க கிட்ட பேச பழகுகின்ற பொழுது அந்த மனசுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா. அதெல்லாம் வந்து உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அது போல எல்லாரும் உணர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இந்த உலகம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் திரிகடுகம் எண் 43 நடமாடுகிறோம். 2ஆம் கருத்தினை இன்று நாம் பார்க்கிறோம். உண்மையான உயர்வு நிலை. வாயின் அடங்குதல் துப்புரவாம், மாசற்ற செய்கை அடங்குதல் திப்பியமாம், பொய்யின்றி நெஞ்சம் அடங்குதல் வீடாகும், இம்மூன்றும் வஞ்சத்தின் தீர்ந்த பொருள். இன்று 2ஆம் கருத்து,
மாசற்ற செய்கை அடங்குதல் திப்பியமாம். குற்றமற்ற செயல்களை செய்கிற அந்த தன்மை இருக்கிறதே, அது உயர்வான நன்னெறியாகும், நல் ஒழுக்கமாகும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இங்கு எல்லாருமே ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், நல் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், உயர்வான ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். அத்தகைய அந்த ஒழுக்கத்தன்மையில் இருப்பது என்பது இங்கு சிறந்தவர்கள் மேற்கொள்கின்ற உயர்ந்த நெறிகளாகும். இந்த உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய உயர்ந்த நெறியாகும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. செய்வன திருந்தச் செய் என்கிற சொல்லாடலை நாம் கேட்டிருக்கிறோம். அதை போன்று செயல், அதுவே சிறந்த சொல். செயலற்ற நம்பிக்கை, செத்த நம்பிக்கை, இத்தகைய இந்த செய்திகளெல்லாம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்கப்பட்டிருப்பது போன்ற ஒரு குறள் நாம் படித்திருக்கிறோம். அதை நாம் பார்க்கலாம். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். எது கட்டளைக்கெல்லாம், எது அடித்தளமாம், எது உரசி பார்க்கின்ற ஒன்றாம், அது அவரவர்களுடைய செயல். கருமம், கர்மம் அது சமஸ்கிருத சொல்லாடல், தமிழில் கருமம் செயல் என்கின்ற வகையில் நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த கருமம் என்பது, இந்த செயல் என்பது மாசற்ற தன்மையாக இருக்க வேண்டும். அது காதலிலும் இருக்க வேண்டும். ஒரு பாடல் அந்த காலத்தில் வரும், மாசில்லா நிலவேனம் காதலின் மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே, அப்படி வரும். பானுமதி பாடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக மாசில்லா நிலவே, நிலவு என்பது மாசில்லா தன்மை. அந்த தன்மை கொண்ட இந்த காதலை மாநிலமே கொண்டாடுகிறது என்பதாக இருக்கும். அன்னை மரி தொடர்பாக ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள். அதை ஒருவேளை இப்படி மாற்றி பாட வேண்டிய, நான் முதல்ல ஏற்கனவே இருக்கிற அந்த பாடல் நான் பாடுறேன். நம்ம எல்லாருமே தெரிந்த பாடல் தான், சேர்ந்து பாடுங்க. மாசில்லா கன்னியே மாதாவே உன்மேல் நீசம் இல்லாதவர் நீசரே ஆவார் என்று இருக்கும். மாதா என்றைக்காவது யாரையும் நீசர் என்று சொல்வாங்களா? சொல்ல மாட்டாங்க. எனவே இது ஏதோ நீசர் நீசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதுகை மோனைக்காக போட்டிருக்கிறாங்க என்பது போன்று தான் தெரிகிறது. இந்த நீசருங்கிற சொல்லை நாம் அப்புறப்படுத்தலாம். படுத்திவிட்டு எப்படி அதை பயன்படுத்தலாம், ஒரு நேர்நோக்காக நாம் இப்படியெல்லாம் சிந்திக்கலாம், பாடலாம். மாசில்லா கன்னியே மாதாவே உன்மேல் நேசம் கொண்டோரெல்லாம் நன்மாந்தராவர் அல்லது நின்மாந்தராவர். ஆக உன் மீது அன்பு கொண்டவங்க நல்ல மக்கள், அவ்வளோதான். மற்றவங்களை பற்றி நமக்கு வந்து இங்கே செய்ய பேசலை, நீசர் ஆவாங்கலாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்பதுதான் அடிப்படை. என்னவென்றால் இங்கு மாசில்லா தன்மை எல்லா தளங்களிலும் வர வேண்டும். சிறப்பாக நம் நெஞ்சம், நம் உள்ளம் அது மாசற்ற தன்மையாக இருக்க வேண்டும். மனத்துக்கண் மாசிலனாதல், அதுதான் உயர் நெறி. ஆக அதன் பிறகுதான் மற்றவை எல்லாம். ஆக மனமது செம்மையானால் இங்கு வேறு மார்க்கமே தேவையில்லை, வேறு வழிபாடுகளோ அல்லது மதமோ இவையெல்லாம் கூட தேவையில்லை என்றுதான் தமிழ் கூறும் நல்வுலகு நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் திப்பியம். திப்பியம் ஒரு புதிய சொல்லாக இருக்கிறது, ஆனால் அதை அடிக்கடி நாம் பயன்படுத்தலாம் போல் தெரிகிறது. திப்பியம் என்றால் வேறொன்றுமில்லை, நல்லொழுக்கம், நன்னெறி, நற்குணம், நற்பண்பு என்றெல்லாம் நாம் பல சொற்களை பயன்படுத்துகிறோமே. அந்த சொற்களுக்கு ஈடாக இணையாக இந்த திப்பியம் என்கிற சொல்லை பயன்படுத்தலாம். திரிகடுகம் என்றாலே இந்த 3 மூலிகை கூட்டு சேர்ந்த ஒன்று. எவையெல்லாம்? சுக்கு, மிளகு, திப்பிலி. ஆக 3வது திப்பிலி இருக்கிறது. இந்த திப்பிலி தழுவிய தன்மையில் திப்பியம் என்றும் இருக்கிறதோ. ஆக மனம், ஆன்மா இவற்றிற்கு திப்பியம் வேண்டும், நல் ஒழுக்கம். உடலுக்கு நலத்துக்கு திப்பியம், திப்பிலி வேண்டும். ஆக திப்பிலி என்பது உடல் நலத்துக்கும், திப்பியம் என்பது மனநலத்துக்கும் சிறந்த ஒழுக்கத்தன்மை இது என்பதை நாம் இங்கு தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த திரிகடுகம் சுட்டி காட்டுகிற அந்த வழி நடத்துதலில் இங்கு திப்பியத்தை நாம் கடைப்பிடிப்போம். அந்த திப்பியமே நம் வாழ்வின் நம்மை இழுத்துச் செல்கின்ற ஒரு உந்து ஆற்றலாக இருக்கட்டும். நன்று. இறைவனுக்கு, கடவுளுக்கு திருவிழமானால் நாளை மீண்டும் நாம் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரைகடுகம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நம்ம மனித நேயத்தோட நம்ம நடந்துக்கிட்டோம்னா இந்த உலகம் எவ்வளவு அழகா நம்ம கண்ணுக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா நம்ம எப்படி நடந்துக்கணும்? அடுத்ததா என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல நாம் காணக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பார்த்தவங்க, பார்க்காதவங்க, எனக்கு வேண்டப்பட்டவங்க, வேண்டப்படாதவங்க, இப்படி எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாரையும் சக மனிதராக மன்னித்து, அதாவது மதித்து நடக்கக்கூடிய ஒரு
பழக்கம் நமக்கு வேணும். வேணும். அது இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு சில நேரங்கள் யாராவது நம்ம ரோட்ல வந்து தர்மம் கேட்டு வராங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி அலட்சியமா சீப்போ அப்படின்னு துரத்துறதோ இல்ல நீ வா போன்னு உரிமையில பேசுறதோ, அப்போ அது மனித மாண்பிற்கு பங்கம் விளைவிக்கும். அது அந்த வார்த்தையை சொல்லும் போது நமக்குள்ள என்ன ஃபீல் ஆகுது? ஒரு குட் ஃபீல் கிடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்மளே ஒரு எரிச்சலான ஒரு மனநிலையான ஒரு ஃபீல் தான் நமக்கு என்ன கிடைக்கும். அப்போ அதே விஷயத்துக்கு பதிலாக இல்லைங்க கண்டிப்பா எனக்கு முடியல, சப்போஸ் ஒருத்தவங்க அவங்கள்ட்ட சாப்பாடு கேட்கறாங்க, நமக்கு வாங்கி தரக்கு எனக்கு என்ன இல்லை, கையில காசு இல்லை, ஒருவேளை அந்த கடையில் நமக்கு அக்கௌண்ட் இல்லை, நம்ம புதிய ஒரு இடத்துல இருக்கிறோம், புதிய ஒரு கடையில் இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தவங்க வந்து கேட்கறாங்க யாரும் நமக்கு தெரிஞ்சவங்கிறப்ப அவங்க கிட்ட சீப்போ அப்படின்னு உதாசனப்படுத்தி அனுப்புறதுக்கு பதிலாக எங்க எனக்கு கையில கொஞ்சம் காசு இல்லைங்க, சாரிங்க, இன்னும் அடுத்த முறை முடிஞ்சா பாக்குறாங்க அப்படின்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஒவ்வொருத்தரையும் மனிதராக மதித்து நடக்கக்கூடிய ஒரு பழக்கம், மதித்து பேசக்கூடிய பேச்சு. இன்னைக்கு யாராவது நம்மள வந்து உரிமையில கேட்டா நமக்கு எவ்வளவு கோவம் வருது. கண்டிப்பா என்ன இப்படி பேசிட்டு அப்படி சொல்லி சண்டையே போடுவோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து தவறுதலா ஒரு வார்த்தை உரிமையில சொல்லிட்டா கூட நமக்கு அவ்வளவு கோவம் வருது. அப்ப அதே விஷயம் தான் மற்றவங்களுக்கும் வரும். அப்ப நாம் அனைவரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மதித்து நடக்கக்கூடிய விஷயம் இந்த உலகை அழகாக்கும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். வாட்ஸ்அப் ஹேக்கிங். உங்கள் கைபேசியை தொடாமலேயே உங்கள் தகவல்களை யாரோ ஒருவர் பார்ப்பது சாத்தியமா? ஒரு சிறிய அலட்சியம், ஒரு சிறிய கிளிக் உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்டை ஹேக் செய்ய உதவும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் வாட்ஸ்அப் தரவுகள் திருடப்படுவதும் அது வியாபாரப்படுத்தப்படுவதும் உங்களுக்கு தெரியுமா? அதற்கான பதிலை வலை உலகத்தின் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? அருள்வாக்கு பகுதி தொடக்க நூல் 3. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சியாக இருந்தது. அது பெண்ணிடம் வந்து, கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். டிஜிட்டல் ஏதேன் தோட்டத்தில் இன்று வாட்ஸ்அப் வழியாக பாம்பு நுழைந்து முதலில் உரையாடலை தொடங்கி ஆசை வார்த்தை பேசி நம்மை சூழ்ச்சி வளையத்திற்குள் சிக்க வைக்கின்றது. பொய்யும் புரட்டும் போலியும் ஏமாற்றமும் மலிந்து கிடக்கும் இணை உலகில் ஒன்று குறைபடுவதாக பார்க்கிறேன். அதுதான் நேர்மை என்ற எரிபொருள். புலனம், அதாவது வாட்ஸ்அப் செயலியை இன்று உலக அளவில் 2.78 பில்லியன்களுக்கு அதிகமானோர் 180 நாடுகளில் பயன்படுத்துகின்றனர். ஒரு நாளைக்கு சராசரியாக 140 பில்லியன் குறுஞ்செய்திகளை பகிர்ந்து கொள்கின்றனர். பேசுவதற்கு, குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு, உணர்வுகளை எம்மோஜி வழியாக பகிர்ந்து கொள்வதற்கு, குரல் செய்தி அனுப்புவதற்கென்று பல தேவைகளுக்கு நாம் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகின்றோம். ஆனால் சமீப காலமாக வாட்ஸ்அப்பை கூட ஹேக்கர்ஸ் ஹேக் செய்கிறார்கள் என்பது அதிர்ச்சி தருகின்றது. ஹேக்கிங் என்பது ஒருபுறம் இருக்க, நம் வாட்ஸ்அப் தரவுகள் விளம்பர நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் நம்புவீர்களா? நவம்பர் 2024 ஆண்டு நம் வாட்ஸ்அப் தரவுகள் விளம்பர நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுவதை கண்டிக்கும் விதமாக வாட்ஸ்அப்பின் 2021 தனி உரிமை கொள்கையை எதிர்க்கும் விதத்திலும் இந்திய போட்டியல் ஆணையம், அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா CCI ரூபாய் 213 கோடி வாட்ஸ்அப் மற்றும் மெட்டா நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்திருக்கிறது. சைபர் கிரிமினல்கள் லிங்க் ஒன்றை வாட்ஸ்அப் குழுக்களில் அல்லது தனிநபருக்கு அனுப்பி அதனை கிளிக் செய்ய சொல்கின்றனர். அனுப்பப்படுகின்ற மீத்தொடுப்பு, அதாவது ஹைப்பர் லிங்க் பயனர்களால் சொடுக்கப்படுகின்ற பொழுது, கிளிக் செய்யப்படுகின்ற போது நமது கணக்கு கொந்தப்படுகிறது. கொந்தப்படுதல் என்றால் ஹேக்கிங் செய்யப்படுதல் என்று அர்த்தம். எனவே இத்தகைய ஹைப்பர் லிங்க்ஸ், அதாவது மீத்தொடுப்புகளை புறக்கணிப்பது நல்லது. சைபர் கிரிமினல்கள் கால் அல்லது மெசேஜ் செய்து ஒரு முறை கடவுச்சொல், ஒன் டைம் பாஸ்வேர்டு அல்லது உறுதிப்படுத்துதல் குறியீட்டை, வெரிஃபிகேஷன் கோடை
சூழ்ச்சியால் கேட்டு பெற்றுக்கொண்டு நமது கணக்கை ஹேக் செய்கின்றனர். எனவே அத்தகைய ஏமாற்றுதல்களுக்கு இரையாகாமல் இருப்பது நல்லது. சில வேளைகளில் பெகாசஸ் போன்ற உளவு செயலிகளை பயன்படுத்தி நமது கணக்கை கொந்தர்களால், அதாவது ஹேக்கர்ஸ்களால் ஹேக் செய்ய முடியும். QR குறியீட்டை வருடி, அதாவது ஸ்கேன் செய்து பிற மின்னணு சாதனங்களில் வாட்ஸ்அப்பை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த QR குறியீடு நம்பகத்தனமானதாக இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். வாட்ஸ்அப்பில் இருபடி சரிபார்ப்பு, அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நாம் எனேபிள் செய்திருக்கிறோமா என்பதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும். மக்களை இத்தகைய புதிய அதிநவீன ஹேக்கரிடமிருந்து பாதுகாக்க தொழில்நுட்பத்துறையை சார்ந்தவர்களும் இந்திய அரசும் புதிய தொழில்நுட்பத்தையும் செயல் திட்டங்களையும் துரிதமாக முன்வைக்க வேண்டும். செயலிகளையும் இணைய தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தும் மக்கள் மிக கவனத்தோடு அவற்றை கையாள வேண்டும். ஏதேன் தோட்டம் போல் வளமையாக தோன்றினாலும் அங்கும் தீய பாம்புகள் சுற்றி திரியும், நம்மை ஏமாற்றி பிழைக்கும் என்பதை டிஜிட்டல் ஏதேன் வாசிகள் உணர வேண்டும். ஏதேன் தோட்ட வாசிகளே, மரங்களில் பூக்களும் பழங்களும் மட்டும் இல்லை, புழுக்களும் பாம்புகளும் கூட இருக்கக்கூடும். எனவே கவனம் தேவை, மிக மிக கவனம் தேவை. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நாம் நம்முடைய வாழ்வில் மனிதநேயத்தோடு நடக்கின்ற பொழுது அது இந்த உலகை ரொம்ப ரொம்ப அழகாக மாற்றும். அப்படிப்பட்ட மனிதநேய செயல்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுல வந்து வயதானவங்க, பெரியவங்கலாம் இருப்பாங்க, வயசுல பெரியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி அவங்களுக்கு கேட்காமலே நம்ம செய்யலாம். இப்போ நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா கேட்பாங்க, ஹெல்ப் கேட்பாங்க, ஆனா பண்ணாம போயிடும். ஸோ அப்படி பண்ணாம ஒரு மனித நேயத்தோட அந்த இடத்துல நம்ம வந்து இருக்கணும். என்ன உதவி தேவைப்படுது அவங்க கிட்ட போயிட்டு ஒரு அன்பா பேசி, சரி ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பா அவங்களை நடத்தும் பொழுது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா. நீங்க இதை சொல்லும்போது என்னோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் ரொம்ப ரீசெண்டா. என்னுடைய பாட்டி, அம்மாவுடைய அம்மா இருக்கிற ஊர்ல வந்து அவங்க வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, சும்மா ஏதாவது சின்ன பிரச்சனை கூட ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கிறது நாள் பூரா. பக்கத்து நம்ம வீட்டுல உள்ள ஆட்களை திட்டினா பரவாயில்ல, பக்கத்து வீட்டு ஆட்களை திட்டினா எப்படி சும்மா இருப்பாங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி திட்டி வீட்டுக்கு தகவல் வரும், இந்த மாதிரி உங்க பாட்டி எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் ஏதாவது சத்தம் போட்டு போங்க அப்படின்னு. அப்போ நான் போயிட்டு வந்து பக்கத்து வீட்டில் அவங்ககிட்ட போய் நான் பர்சனலி சாரி சொல்றதுக்கு நானும் எங்கள் அம்மாவும், அவங்க பெரியவங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க, அந்த பெரியவங்க இன்னும் எவ்வளவு நாள் இருப்பாங்கலாம் தெரியாது தம்பி, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க திட்டட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை திட்டட்டும், என் பிள்ளையெல்லாம் சேர்த்துட்டாங்க, அதை மட்டும் வேணா நீங்க என்ன பண்ணுங்க அப்படிதான் அவங்க சொன்னாங்களே தவிர அவங்க அதை எடுத்துக்க எனக்கு உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதே நம்ம அந்த பக்கத்து வீட்டுல வேற ஒரு பாட்டி இருந்து என்ன திட்டி இருந்தானா நானும் வரைஞ்சு கட்டிட்டு என்ன பண்ணிருப்பேன், சண்டைக்கு எப்படி என்ன வயசான கதை இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் அந்த பக்கத்துல அவங்க ரொம்ப அவங்களுடைய பதிலே வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டல திங்க் பண்ண போனா அவங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டு அவங்க இன்னும் இருந்தா எவ்வளவு நாளைக்கு இருக்க போறாங்க. ஸோ அது போல இந்த எல்டர்லி பீப்புள்ஸ் இருந்தா அது ஒரு திங்கிங்ல அவங்க பெரிய வார்த்தைகள் எது சொன்னாலும் சரி அதை பொருட்படுத்தாம அவங்களுடைய சின்ன சின்ன தேவைகள், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கேட்கறாங்க, அது மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய தனிப்பட்ட தேவைகளாக ஏதாவது இருக்கலாம், வேற ஒண்ணும் வேண்டாங்க, திடீர்னு வீட்டுல வந்து சொல்றாங்க எங்க மாதாட்டி வர மாட்டேங்குது, ரீசார்ஜ் பண்ணி விடுப்பா அப்படின்னா அந்த மொதல் வேலையை என்ன செஞ்சு விடுங்க. சில நேரங்கள் நம்ம அவங்களுக்கு இழந்ததுக்கு அப்புறம் ஐயோ அதை கேட்டாங்க செய்யல, இதை கேட்டாங்க செய்யல, அப்ப நம்ம வருத்தப்படுவோம், அப்ப ஒரு பிரயோஜனம் நமக்கு இருக்காது. சோ அந்த நேரத்துல நம்மளுடைய எல்டர்லி இருக்கக்கூடிய வயதானவர்களை கேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் இந்த உலகை அழகாக மாற்றும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கொய்யா விவசாயிகள் ஒரு சில பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு என்னுடைய காயில் வந்து சுவையே இல்லை, காய் பெருசாக இருக்குது ஆனால் சுவை இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. முக்கியமாக புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த பகுதியிலேருந்து. என்னுடைய செய்தி வந்து சுருக்கமாக ஒன்று தாங்க. பொதுவாக வந்து மரங்களில் நல்ல சுவையை கொடுக்குற சத்துக்கள் என்னென்ன? மொதல் சாம்பல் சத்து, ரெண்டாவது துத்தநாக சத்து, மூணாவது சுண்ணாம்பு சத்து, அடுத்து வந்து மெக்னீசியம் மற்றும் போரான் சத்து. இதுதான் வந்து நமக்கு முக்கியமான சத்துக்கள், அதான் டேஸ்ட்டை கொடுக்கறது. இப்போ நம்மளுடைய நிலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்போ நான் பறிக்க போகிறனோ பறிக்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணீரை கம்மி பண்ணணும்.
தண்ணீரை குறைக்கணும், தண்ணீர் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் ஒரு காயில் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து சுருங்கி ஒரு இடத்துல இருந்து அதிகமான சுவை தரும். தண்ணீர் தான் முக்கியமான. சலசலன்னு தண்ணி கொடுத்தீங்கன்னா காய் வந்து சலசலத்து போயிடும், டேஸ்ட் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு மரத்துக்கு காய்களை விற்க போகிற நேரத்தில் அந்த மாதங்களில் காய் வச்சதுலேருந்து அந்த இருக்கக்கூடிய 90 நாட்களுக்கு அல்லது 60 நாட்களுக்கு என்ன பண்ணணும்னா ஆகிற மாதிரி மரத்தோட கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சாம்பல் இருக்கு இல்லைங்களா, ஒரு 2 கையில் அள்ளுற அளவுக்குள்ள சாம்பல் ஒவ்வொரு திசையில் குறைஞ்சபட்சம் இந்த அளவு போடலாம். என்னென்ன சாம்பல்? ஒன்று விறகு எரிச்ச சாம்பல், நெல் உமி சாம்பல், கரும்பு ஆலைகள்லேருந்து கிடைச்ச சாம்பல், இது மாதிரி சாம்பல் போடலாம். சாம்பல் கிடைக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், முடிஞ்ச வரையிலும் புண்ணாக்கு, எது விலை கம்மி, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, அது மாதிரி குறைந்த விலை புண்ணாக்கை வாங்கி தண்ணியில் கரைச்சி 3 பக்கம் 4 பக்கம் ஊற்றிக்கணுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறையிலையோ அல்லது வெளியிலையோ பொட்டாஷ் பாக்டீரியா அப்படின்னு ஒரு திரவம் கிடைக்கும். பொட்டாஷ் பாக்டீரியா இது வந்து சாம்பல் சத்துக்காக கொடுக்கறது. இதை தண்ணியில் கலந்து ஒரு திசைக்கு 20 மில்லி இருக்கிற மாதிரி அல்லது 10 மில்லியாவது கிடைக்கிற மாதிரி ஊற்றி விட்டுறணுங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம், எருக்கு கரைசல் கொடுக்கறது. உங்கள் ஊரில் வந்து எருக்கலை செடி இருக்கும், 200 லிட்டர் ட்ரம்மில் 180 லிட்டர் தண்ணி வச்சுக்கணும். ஒரு 30 குச்சியை உடச்சி கையில் கேரி பேக் மாட்டிக்கலாம். இலை பூ தண்டு காய்னு குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே போட்டு ஊற வைக்கணுங்க. 7 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை இந்த குழிகளுக்குள்ளே ஊற்றி விடணுங்க. எதுக்காக? மெக்னீஷியம் போரான் சத்துக்காக. பொதுவாக காய்களை நீங்கள் பறிக்கிறதுக்கு முன்னாடி கருங்காயாக பறிக்கக்கூடாதுங்க, சரிங்களா? அதை பறிக்கிற பருவம் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி? ஒரு காயை வந்து இப்படி அமுக்குறீங்க, விரலில் அமுக்குறீங்க, அமுக்கி பார்த்தீங்கனாலே ஒரு அந்தந்த காயோட ஒரு டேஸ்ட் வரும், அதோடைய சுவை வந்து நம்ம முகத்துக்கு அடிக்கும். அந்த மாதிரி இருக்கிற பருவத்தில் நம்ம எடுக்கணும். கருப்பாக இருக்கிற காயை எடுத்துட்டு கருங்காய் அதுவாக பழுத்துரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது பழுக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குங்க. அந்த பழுக்க போகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ், அந்த நாரி இருக்கக்கூடிய நேரத்தில் அறுவடை செஞ்சு விற்கும்போது திருப்பி அந்த யாருக்கு விற்றீங்களோ அவங்க திருப்பி உங்கள்கிட்ட வாங்குவாங்க. இல்லைன்னா கருங்காயாக இருக்குன்னு வரமாட்டாங்க, சரிங்களா? இது ஒன்று. அடுத்து ரொம்ப முக்கியமானது, முடிஞ்ச வரையிலும் கடைசி காலங்கள்லையும் சரி அல்லது சீரான இடைவெளியிலையும் சரி கொய்யாவில் சாணம் வச்சுக்கணும். இந்த சாணமும் சாம்பலும் சேர்ந்து போகிறப்ப என்னாகும், கொய்யாவை வெட்டி கடிக்கிறப்ப தேங்காய் சில் மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? தேங்காய் சில் மாதிரி இருக்கிறப்ப கடியில் இனிப்பு சத்து வரணும், சாப்பிட்றப்ப துவர்ப்பு சத்து வரணும், ஓகேங்களா? அப்படி வரணுன்னா இப்போ நான் சொல்கிற பொருள்கள் தான் நமக்கு முக்கியம். சாம்பல், ஒரு கைப்பிடி சுண்ணாம்பு, எருக்கு கரைசல், முடிஞ்சால் மக்குன சாணம், ஆட்டு சாணமோ மாட்டு சாணமோ. ஆட்டு சாணம்னா முடிஞ்ச அளவுக்கு தூளாக்கி அதுக்குள்ளே போட்டுடலாங்க. இப்படி தூளாக்கி போட்டு நம்ம பண்ணும்போது இந்த சுவை வந்து சாணமும் சாம்பலும் சேர்ந்து கிடைக்கிறப்ப அந்த தேங்காய் சில் பதத்தில் கடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் அது கிடைக்க ரொம்ப மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கொய்யா வந்து ஒரு நல்ல விற்பனை வாய்ப்புள்ள பழங்க. எல்லா பகுதியிலையும் விற்கலாம். இன்றைக்கி வந்து வண்டிகளில் எல்லா ரோடுகள்லையும் போகிறவங்க ஒரு 11 மணிக்கு பசியை தாங்கி நம்ம சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு பழம்னா அது கொய்யா பழம் மட்டும்தான். எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரோடுகள்லையும் விற்கக்கூடிய பழம். முயற்சி பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நம்ம மனித நேயத்தோட நடக்கும் பொழுது இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்கு. அப்படிப்பட்ட மனித நேயத்தை நம்ம என்ன செய்யணும் அடுத்ததான்? ஸோ அடுத்ததான் மனிதநேய செயல்கள் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில கடினமான தருணங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வரும். சிலர் இப்போ கடந்துகிட்டு இருக்கலாம், சிலர் கடந்து முடிச்சிருக்கலாம், சிலர் இனி கடக்க இருக்கலாம். ஆமா, எப்பனா அது 3 டென்ஷன் தான் சொல்ல முடியாது, என்ன எப்ப எப்படி நடக்கும்னு தெரிய முடியாது. ஆனா எல்லாத்துக்கும் நம்ம ஆயத்தமா இருக்க நம்ம கத்துக்கணும். ஸோ அந்த மாதிரியான கடினமான தருணங்கள் இன்னொருத்தர் லைஃப்ல இருக்குது, அதை நான் பாக்குறேன் அப்படின்னா அவர்களோடு உடன் இருந்து ஏதோ ஒரு ஆதரவை தெரிவி, ஒரு சப்போர்ட்டிங் ரோல், ஒரு மாரல் சப்போர்ட், அவ்வளவுதான். அவங்களுடைய பிரச்சனையை நம்ம தீர்த்து வைக்கணும், அவங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நம்ம வடிகாலா இருக்கணும், தீர்வா இருக்கணும்லாம் கிடையாது. அந்த கடினமான தருணத்துல அவங்களோடு கூட உடன் இருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகானது. அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் என்ன பண்ணாது
கிரியேட் பண்ணி கொடுக்கும். யாருமே இல்லை நான் நினைச்சதுக்கு மத்தியில என் பக்கத்துல இவங்க என்ன பண்றாங்க, இன்னார் வந்து இருக்காங்க. இருக்கிறாங்க. நாளைக்கு நமக்கு அதே மாதிரியான கடினமான தருணங்கள் வருகின்ற பொழுது ஒண்ணு அதே பர்சன் வந்து நம்ம பக்கத்துல என்ன பண்ணலாம், நிக்கலாம். ஒருவேளை அவர் பக்கத்துல இல்லாதப்போ அவருடைய சார்பாக வேற யாரோ ஒருத்தவங்க யாருனே தெரியாதவங்க, சில நேரங்கள் லைஃப்ல நடந்த அற்புதங்கள் நம்ம சொல்லுவோம், அதை நம்ம இன்ன வரைக்கும் உட்காந்து யோசித்து பார்த்தாலும் இது எப்படி நடந்துச்சுன்னா அதுக்கான சரியான விளக்கத்தை நம்மளால கொடுக்கவே முடியாது. இது எப்படி நடந்துச்சு, நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நடந்துருச்சு, இந்த உதவி கிடைக்கவே கிடைக்கன்னு நினைச்சேன், திடீர்னு வந்து யார் எங்க இருந்து வந்து உதவி செஞ்சாங்கன்னே தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, வந்து என்ன பண்ணார், உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான தருணங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, யார் எவருனே தெரியாம நாம பலருக்கு பல கடினமான தருணங்களில் உடனிருத்தல் செய்கின்ற பொழுது அது எங்கேயோ நமக்கு தேவைப்படுறப்போ சுத்தி முத்தி வர்றப்போ ஒரு 10 மடங்கு நல்லதா நமக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். திரும்ப வந்து கிடைக்கும். கண்டிப்பா. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா உடன் இருப்புன்னு நினைக்கும் போது காசு கொடுத்துதான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு பல நேரங்கள்ல நம்ம கிட்ட கூட போகாம இருப்போம். சோ அப்படிப்பட்ட உடன் இருப்பு தேவையில்லை, நம்மளுடைய மாரல் சப்போர்ட் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தை தான் அது பெரிய விஷயம். ஓகே, கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அதாவது ஆர்ஏ ஃபேக்டர் பார்ப்பாங்க, ருமட்டாய்டு ஃபீவர் செக் பண்ணுவாங்க. இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. எல்லா ஜாயிண்ட்ல இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட்ல வலி வீக்கம் ஏற்படும். இல்லை முதல்ல இந்த கட்டை விரல் இல்லை கால் விரல் ஏதாவது ஒரு விரல் இல்லை இந்த மணிக்கட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல கூட முதல்ல வலி வரும். அப்புறம் காலையில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தொட்டா லேசாக சூடாக இருக்கும். சிலருக்கு மூட்டுகளில் இச்சிங் ஏற்படும், ரேஷஸ் மாதிரி வரும், அலர்ஜி மாதிரி வரும், எறும்பு கடிச்சார் போல சின்ன சின்ன தடிப்பா ரெட்டிஷாக கூட வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு மூட்டு வலிக்கு காரணம். அதே போல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு அறிகுறிகள். இதுக்கும் நான் சொல்கிறேன், டாக்ஸின்ஸ் வெளியேறணும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். புரியுதுங்களா? இதுக்கு பேர் முடக்குவாதம், சரவாங்கின் பேர். ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த போன் பெண்ட் ஆகாது. இதே ரொம்ப நாள் நம்ம கவனிக்காமல் விட்டு இல்லை இர்ரெகுலர் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்திருப்பீங்க, சரியான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லலாம், அல்லது இர்ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கலாம். நீங்கள் விட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம், இல்லை முறையான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தெரியாமல் கவனிக்காமல் சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். அப்போ என்ன ஆகும், இந்த எலும்பெல்லாம் பெண்ட் ஆகிடும். பெண்ட் ஆனதை நிமித்த முடியாது. புரியுதுங்களா? மடக்க முடியல, அப்படியே நிற்குதுன்னெலாம் வருவாங்க பேஷண்ட். இன்னும் நான் சொல்கிறேன் பாருங்க, ஏதாவது சாப்பிடும்போது விழுங்கும் போது கூட இந்த ஜாயிண்ட்ல வலி வரும், மூட்டு வலி உள்ளவங்களுக்கு. பல வருடங்களாக இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல பாதிப்பு வந்தவங்க இருக்காங்க. பெயின் கில்லர்ஸ், இப்போ டாக்டர்கிட்ட போறீங்க, அவங்க வலி நிவாரண மாத்திரைகள் அவசரத்துக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க போக மாட்டீங்க டாக்டர்கிட்ட, வலி இருக்கா, சரி இந்த மாத்திரை சொன்னாங்க நம்மளே போட்டுக்கலாம். அவர் ஒரு டோஸ் கொடுத்துருப்பாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க, காலையில ஒரு டோஸ், திருப்பி வலி வந்தா சாயந்தரம் ஒன்று, மத்தியானம் ஒன்று, இப்படி இஷ்டத்துக்கு சாப்பிட்ற மக்களும் இருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா, எங்கள் நம்பருக்கு தொடர்பு கொண்டு காண்டாக்ட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் எடுக்க, நேரில் வாங்க, இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுங்க. எவ்வளோ பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா இருக்காங்க. உங்களுக்கும் அந்த நல்லாகக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் கை நிறைய இருக்குது. நீங்கள் கடைப்பிடித்தால் நிச்சயமாக குணம் கிடைக்கும். அவங்களுக்கும் டயட் தான் முக்கியமாக. எல்லாம் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது. மூட்டு வலினாலே நீங்கள் டெய்லி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வெயிலில் உட்காருது, நடக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, அப்படி அதெல்லாம் செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பு இருக்கா, அட்லீஸ்ட் வெயிலில் உட்காருங்க. ஏன்னா சன்லைட் ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புக்கு. அது கூட காலை வெயில். ஒரு இப்போ ரொம்ப சம்மரில் ரொம்ப ஹாட்டாக இருக்கு, அப்போ நீங்கள் 7 to 7:30 பெஸ்ட்டு. இல்லை கொஞ்சம் குளிர்காலம்னா ஒரு 8 to 9க்கு நீங்கள் உட்காரலாம். அது நீங்கள் வரும்போது A to Z உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருவோம். இது இளம் வயதினருக்கு மாத்திரம் இல்லை, எந்த ஏஜ் குரூப்புக்குனாலும் யாருக்கு வேணாலும் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது வரலாம். குழந்தைகளுக்கு வந்தால் இது ஹார்ட்டை கூட பாதிக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்.
கவனமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பாசிட்டிவை நெகட்டிவ் ஆகிறதுக்கு வழிகள் நிறைய இருக்கு. கடைப்பிடித்தால் பலன் கிடைக்கும். ஏன்னா ஃபாலோ பண்ணி க்யூர் ஆனவங்க எல்லாம் இப்போ வேற ஏதாவது தொந்தரவுன்னு போனா அவங்க ஹிஸ்டரி கேட்பாங்க, ப்ரீவியஸ் என்னென்ன பாதிப்புன்னு. அப்போ இவங்க சொல்லுவாங்களா எனக்கு ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருந்துச்சுன்னு. உடனே யாரையே பார்த்துட்டு இல்லையே உனக்கு நெகட்டிவா இருக்கே, ஒன்றும் இல்லையே, இல்லை நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னா நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ட்ரீட்மெண்ட் இருக்கு. நீங்கள் கடைப்பிடித்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். அதனால இதை பற்றி அழறவங்களா இருக்காங்க, வலி வேதனையில தாங்க முடியாம அழறவங்களா இருக்காங்க. நீங்க அழவே வேண்டாம். நல்ல மெடிசன், ட்ரீட்மெண்ட், டயட் இருக்கு, கடைப்பிடிங்க, பலன் அடைக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். மனிதநேய செயல்கள் செய்கின்ற பொழுது இந்த உலகம் ரொம்ப 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 அழகாக மாறும். அப்படிப்பட்ட மனிதநேய செயல்கள் சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றோம்? அடுத்ததா என்ன செய்யணும்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறோம், எதையும் எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடாது. நமக்கு இதை செஞ்சா இது கிடைக்கும், இதை நம்ம கொடுத்தா நமக்கு பெருசா கிடைக்கும் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளுடைய உதவி இருக்கணும். அப்படி அந்த மனிதநேயம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நிச்சயம். அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இது திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. யூசுவலா அந்த வீடுகள்ல நமக்கு சொந்தக்காரங்களுக்கு மொய் வைப்போம். காரணம் என்னன்னா, நம்ம அவங்களுக்கு மொய் வச்சா கண்டிப்பா பதிலுக்கு திரும்ப என்ன பண்ணும், மொய் வைப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, வட்டி இல்லாத கடன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்போடு நாம செய்யக்கூடிய உதவியும் அது உதவியாக இருக்காது. சொல்லும்போது ஒரு கன்னட திரைப்படம், அந்த திரைப்படத்துல டைட்டில் மறந்து போச்சு. ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஹீரோக்கு திடீர்னு ஒரு எண்ணம் தோணும், நம்ம இந்த உலகத்தை ரொம்ப நல்ல ஒருத்தர் அன்பு செய்யக்கூடிய மனிதர்கள் நிறைந்த உலகமா மாற்றணும், அதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லி யாருக்காவது ஏதாவது உதவி செய்வாரு. அந்த உதவி அவங்க திரும்ப ஏதாவது கைமாறு, இதை நான் எப்படி நன்றி சொல்ல போறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா, இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உதவி யாராவது உங்ககிட்ட கேட்டான்னு அவங்களுக்கு என்ன பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னே சொல்லி 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 அனுப்பிவிடுவார். நாட்கள்லாம் நகரும். ஆனா ஒரு பேரும் இப்படி மாறின மாதிரியே தெரியாது. அவர் ரொம்ப வெறுத்து போயிடுவார். ஏன்னா நம்ம இப்படிலாம் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு அடுத்தவங்களுக்கு செய்யன்னு சொல்லி சொல்லி அனுப்பியிருக்கிறோம், ஒருத்தனும் மாறின மாதிரி தெரியல, இன்னும் உலகம் அப்படியே இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். கடைசி இவருக்கு ஒரு இக்கட்டான சூழல் அந்த கிளைமேக்ஸ்ல நடக்கும். பார்த்தா இவருக்கு ஒருத்தர் உதவி செய்வார். செஞ்சோன்னு இவர் கையெடுத்து கும்பிட்டு, ஐயோ நான் எப்படி அதை கைமாறு செய்ய போறேன்னு தெரியலனே அவர் அந்த டைலாக் சொல்லுவார், இது உங்ககிட்ட யாராவது உதவின்னு ஒருத்தவங்க கேட்டு வருவாங்க தெரியுமா, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க. அப்பதான் அவர் யோசிப்பார், அப்ப நம்ம செஞ்ச செயல் இன்னைக்கு உலகம் முழுவதும் போய்கிட்டே இருக்காது, எங்கேயோ சுத்தி திரும்ப நம்ம கிட்ட என்ன பண்ணுது. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம விழியத்துல சொன்ன மாதிரி தான், நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒரு விஷயம் செஞ்சு அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் நீங்க நினைச்சது கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கான கைமாறு என்ன ஆயிடுச்சு, விண்ணுலகளே கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். அப்ப விண்ணுலகளை உங்களுக்கான கைமாறு என்ன கிடையாது. ஸோ அப்ப எங்க வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இந்த உலகம் ரொம்ப ரொம்ப அழகானது, நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்ற பொழுது. அப்போ அந்த அன்பு செயல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்கள்ல வேகமான உலகத்துல அது குறைந்து கொண்டே வருகிறது. இருந்தாலும் சில இடங்கள்ல சில நேரங்கள்ல நம்மையும் மீறி நம்முடைய மனிதனையும் வெளிப்படத்தான் செய்கின்றது. அப்போ அதை இன்னும் உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையா கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ராணி ஜார்ஜ் இன்று தனது 75ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கணவர் ஜார்ஜ், மகன்கள், மருமகள்கள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜேடன் பெர்னாண்டோ இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அக்கா ஃபாஸ்டினா, அண்ணன்கள் ரூஃபஸ், ஆட்ரியன், தாத்தாக்கள், பாட்டிகள், பெரியப்பாக்கள், பெரியம்மாக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:7. உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது என்கிறார் ஆண்டவர். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம், நம் உலகை அழகாக்குவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா, சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.